இருந்த அது இழுக்கிற இழுப்புல என் உடம்புல உள்ள சதையெல்லாம் தரையில ஒட்டி உரிச்ச ஓலி மாதிரி உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பேன். என்ன வைத்தியர் உங்களுக்கு? சிரிச்சாங்க. இப்படி ஒரு சிரிப்பா? அதுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு நானே இல்லைன்னா கூட கருப்பா என் மகளை கண்கலங்கா பார்த்தோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாப்பிள பால் சாப்பிடு. ஆத்தா தினம் டம்ளர் தான் பால் கொடுப்பா, நீ என்ன இன்னைக்கு செம்புல பால் கொடுக்குற? ஆத்தா டம்ளர் தான் கொடுப்பா, உன் மாமன் செம்புல பால் கொடுக்கறேன்னா விஷயம் இல்லாம கொடுப்பனா? விஷயம் இருக்கு, சாப்பிடு. மாப்பிள இது வரைக்கும் நீ ஒத்த, இப்ப ரெட்டை, இனிமே எல்லாமே உனக்கு ரெட்டை தான். சாப்பிடுறது ரெட்டை, சகலமும் ரெட்டை. சாப்பிடு மாப்பிள, மிச்சம் கிச்சம் வச்சிடாத, ஏகமா நெட்டிரு. மாப்பிள நான் தெருக்கூத்து பார்க்க போறேன், நீ எப்படி? நான் வரல, நீ போ. அது சரி, இப்ப நீ சாப்பிட்டதே பெரிய விஷயம், இதுல தெருக்கூத்து கேட்க வர போற. சரிடா மாப்பிள, நான் வர்றேன். இந்த செம்பப்பூடி. வடிவு, வடிவு. என்னங்க? நான் எப்படி இருக்கேன்? மாப்பிள்ள மாதிரி இல்ல? நீங்க எப்பவுமே மாப்பிள்ள தாங்க. பார்த்தது போதும், நான் தெருக்குத்து பார்க்க போறேன். கனவா சாத்துக்கடி. இதோ வந்துட்டேங்க. வடிவு, என்னங்க? 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 பாம்பு புத்துக்குள்ள பச்சைக்கிளி விழுந்துட்டா போல இந்த குடும்பத்துல நான் சிக்கிக்கிட்டேன். விளக்கு வச்சா இவர் இப்படி தூங்குறதோ, பொழுது சாஞ்சா இவரோட மாமா என்ன குறி வைக்கிறதோ புரியாத புதிரா இருக்கு. பாவம் பையன் தூங்குறான், அவனை ஏன் போய் எழுப்புற? உனக்காக நான் தூங்காம காத்துக்கிட்டு இருக்கேன். மரியாதையா போயிடு. ஒரு சந்தர்ப்பத்துல நீ மரியாதையா கண்டுங்காணாம போயிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? முன்பின் யோசிக்காம ஊரை கூட்டி ஒருத்தி என் தலையில கட்டின, அவ காய்ச்ச வந்து போய் சேர்ந்துட்டான். அன்னையிலிருந்து நான் பொண்டாட்டி கட்டினா
அவ செத்து போயிடுவாங்கிற கெட்ட பேரை எனக்கு உண்டு பண்ணவிலே நீதான். எந்த சுகத்தை ஒன்னால இழந்தேனோ அந்த சுகத்தை நீதாண்டி எடுத்தானோ. ஏய், ஆடி. உனக்கு எவ்வளவு தைரியம்? என் வீட்டுக்குள்ள வந்து இருந்துட்டு ஏன் தம்பி அடிக்க வர்ற? தினம் தினம் இவர் பண்ற அநியாயம் உங்களுக்கு தெரியாது. தெருக்கூத்துக்கு போறேன்னு சொல்லி பரண மேல ஒளிஞ்சிருக்கிற கெடுக்க பார்த்தாரு. நான் உன்னை கெடுக்க பாத்துறான். சமையக்கட்டில சாப்பிடும் போது என்கிட்ட என்ன சொன்ன? அவங்களுக்கு அப்புறம் ரூமுக்கு வர நீ சொல்லல. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. நீ கவலைப்படாத வடிவு. உனக்கு ஒரு ஆம்பளை தான் தேவையா இருந்தா என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அன்பு காட்டுற இதயோட இருந்தா என்ன நீ ஏத்துக்கிட்ட. இந்த ஊரே கூடி ஒன்னா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இந்த வீட்டுல மட்டும் இல்லடி, எந்த வீட்லயும் ஒரு பொண்ணு இடம் கொடுக்காம எந்த ஆம்பளையும் கதவை தட்டவும் மாட்டான், திறக்கவே மாட்டான். உன் புருஷனை விட்டுட்டு ஏன் தம்பியை வளைக்க பார்த்த. அந்த நேரம் பார்த்து இந்த அப்புறாடி முடிச்சுக்கிட்டான். உடனே பிளேட்ட மாத்திர. அடியே, நான் பார்த்துட்டு வந்த கூத்த விட இது ரொம்ப நல்லா இருக்குடி. இந்த வீட்டுக்கு வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் சொன்ன எந்த உண்மையும் உங்க காதுல ஏறல. பாரபட்சமாவே பேசிக்கிட்டு வரீங்க. இனிமேலும் நான் இங்க இருந்தா என் புருஷனுக்கு உண்மையானவளா இருக்க முடியாது. அவர் உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல. நாங்க எங்கேயாவது போய் எப்படியாவது பழிச்சுக்கிறோம். அடி பொடி எச்சுக்கல நாய. நீ போனா பாபான்னு வரவேற்க அங்க உரமறையா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அத கழுத போறாளாம். போய அத்தா, நான் போயிட்டு வர்றேன். போடா போ. இவ கூட போனீன்னா வேளா வேலைக்கு சோறாக்கி போட்டு விளக்கு வச்சதும் பாலை காய்ச்சி கொடுப்பா. போ. ஐயோ, திருடது வம்பா போச்சு. இது முறையில்ல. பயிற்சி பெறும்போது யாரா இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. முதல்ல செய்யுங்க. தம்பி, தம்பி, கல்லுப்பட்டியில சின்னையா மகன் வீரையன். அட, நம்ம வீரையன் எங்கப்பா இவ்வளவு தூரம்? அது வந்து சரி, வாங்க தம்பி போலாம். வாங்க வாமா. வாங்க தம்பி. இந்தா வீரையா, நான் உங்க அப்பாட்ட ஊழியம் பார்த்தவன். அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு உனக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது. இது என் வீடு. இன்னையிலிருந்து இங்க தங்கிக்கங்க.
இது என் வளர்ப்பு பொண்ணு, பேர் செண்பகம். இனிமே நீங்க 3 பேர் என் பிள்ளைங்க. நீங்க இப்ப பாத்தீங்களே நிலம், அது எனக்கு சொந்தமானது. அதுல ஏதாவது விவசாயம் பண்ணி பொழைச்சுக்குங்க. இந்த வீட்டுல நீங்க ஆரம்பிக்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இத வச்சுக்கங்க. அதெல்லாம் வேணாங்க, வச்சுக்க வீரையா. என்ன வெளியாளா நினைக்காத. செண்பகம், சொசைட்டில இருக்க மாரியப்பன்ட்ட சொல்லி இங்க பால் எடுத்துக்க சொல்லு. வடிவு 2 நேரம் பால் ஊத்துற காசை செலவுக்கு வச்சுக்க. சரிங்க. பக்கத்துல இருந்து என்ன வேணும்னு வாங்கி கொடு. சரிப்பா. வரட்டுமா? வர. ஓஹோ, வணக்கமா. என்னடா அது மனுஷங்கிட்ட எல்லாம் மரியாதை குறையுதுன்னு பார்த்தேன். இப்ப எல்லாம் புரியுது. அதெல்லாம் உங்க இடத்துக்கிட்ட வந்துருச்சு. நல்லா இருக்கு. குழந்தைக்கு என்னமா? தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும். டீய கொடுத்துட்டு வடை எப்ப தரப்போற? மாப்பிள, நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது. ஆட்டுறதுக்கு உளுந்து அடைச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சான், அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? வந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானே? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது. உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னங்க? என்னம்மா? இடுப்பு பிடிச்சுக்கிட்டீங்க. எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? விறகு பழக்கிற வேலை. முந்தானி விரிச்சு ஒரு கழிச்சு படு. அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, எந்திரிச்சு கைகளை உதறு. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க. ஏமா, இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியா பிறந்தாங்க? ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனதான் சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை.